இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை ஏதோ ஒரு வகையில் நமக்கான வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறது, நமக்கான வாழ்க்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறது, நமக்கான வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் தான் கவனமாக அதை சிந்திக்க வேண்டும், கவனமாக அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். தந்தி ரொம்ப பிரபலமா இருந்த காலம் மோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. டக் டக்ன்ற ஓசையின் மூலமாக ஒரு செய்தியை சொல்லக்கூடிய மோர்ஸ் கோட் பிரபலமாக இருந்த காலம். ஏன்னா அதற்கு ஒரு சத்தம் இருக்கும், பீனா அதற்கு ஒரு சத்தம் இருக்கும். ஒரு இன்டர்வியூ நடக்குது, இந்த தந்திக்கான இன்டர்வியூ, இந்த மோர்ஸ் கோடுக்கான ஒரு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல அந்த இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. 1 மணி நேரம் ஆகுது, யாரு பேரையுமே அழைக்கவே இல்லை. திடீர்னு ஒருத்தர் உள்ளர போறாரு. அவருக்கு வெளியே வரும்போது அவருக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டரோட வெளியே வராரு. மத்த வந்த அத்தனை பேருக்கும் பயங்கர கோபம். எங்க பேரெல்லாம் கூப்பிடவே இல்லை, அவர் பாட்டு உள்ளர வராரு, அவருக்கு மட்டும் நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னு சண்டைக்கு போறாங்க. இப்ப இந்த இன்டர்வியூ பண்ணவங்க சொன்னாங்களாம், ஒவ்வொருத்தர் பெயரையும் நாங்கள் அழைத்தோம். எப்படி அழைத்தோம் தெரியுமா? மோர்ஸ் கோடு மூலமாக அழைத்தோம், ஒளியின் மூலமாக அழைத்தோம். உங்கள் பெயர் அழைக்கப்படுகிறது என்று உங்களுக்கே தெரியாமல் கவனக்குறைவோடு இருந்தீர்கள். அந்த இளைஞன் மட்டும்தான் அவன் பெயர் அந்த ஒளியில் அழைக்கப்படும் போது கவனத்தோடு அதை பிடித்துக் கொண்டான். அதனால் அவனுக்கான வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொன்னாங்களா. இந்த பிரபஞ்சமும் இப்படித்தான் உங்களுக்கான ஓசையை கொடுத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கான வழியை கொடுத்து கொண்டிருக்கிறது. கவனமாயிருங்க.